கார்த்தி ரேவதி சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி எப்படியாவது நவீனை கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கவோ இப்போ நவீன் ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி என்ன கார்த்தி, நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி நவீன் கிட்ட சொல்கிறாங்க, நவீன் கொஞ்சம் அமைதியாக இரு, நான் சீக்கிரத்துலேயே எப்படி கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னை சீக்கிரமாக காப்பாற்றிரு, எனக்கு மூச்சு கூட விட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவோ நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நான் எப்படி உன்னை கண்டுபிடிச்சே தீரும் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து மயில்வாகன் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி இப்போ அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சேகரோட வீடை நம்ம போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சேகர் வீட்டுக்கு கார்த்தியும் மயில்வாகனும் போயிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா அம்மா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கான்ஃபிடண்டா இருக்கவும் இதை கேட்டுட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு துர்கா, உங்க அம்மாவை பத்தி நீ அப்படிலாம் சொல்லாத, உங்க அம்மா உங்க மேல எல்லாம் உயிரா இருக்கிறா, அதுவும் இல்லாம அவளுடைய கோபம் ஏன் மேல தானே தவிர மற்றபடி உங்களெல்லாம் அவன் நல்லா தானே பார்த்துட்டு இருக்கிறா, அப்படி இருக்கும்போது உங்க அம்மா எதுக்காக இப்படி செய்ய போறா, நான் சொல்றது கேளு, பெத்த தாய் மேல இந்த மாதிரிலாம் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, நீ அந்த கம்ப்ளைண்ட் போய் நீ வாபஸ் வாங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ராஜராஜன் ரேவதி ரோஹிணி எல்லாருமே துர்கா கிட்ட இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தது பெரிய தப்பு, நான் சொல்கிறது கேளு, எப்படியும் நவீனை கார்த்திக் கண்டுபிடிச்சிருவாரு, அதனால கம்ப்ளைண்ட்டை நீ வாபஸ் வாங்க அப்படிங்கவும் அப்போ துர்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை அம்மாவுக்கு அவரை பிடிக்கவே செய்யாது, அதனால தான் அம்மா தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் துர்காவோட மனசு கொஞ்சம் கூட மாறவே மாட்டேங்குது. இங்கே பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா நினைக்கிறாங்க அந்த துர்காவை எப்படியாவது கொஞ்சம் கூட நம்ம ஏற்றி விடணும், ஏன்னா இவங்க எல்லாரும் துர்கா கிட்ட பேசி எடுத்து அக்காவை அதாவது அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிடக்கூடாது, அதனால அவளை கொஞ்சம் ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பார்த்தோம்னா நேராக பாட்டியோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே துர்கா அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கவும் உங்கள் சித்தியோட சவுண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி சித்தி தான் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் இப்போ எதுக்காக அவள் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரவும் நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு ரோஹிணியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக சித்தி இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு. நான் ஒன்றும் உங்கள் பாட்டி வீட்டுக்கு இப்போ விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வரல, எங்கள் அக்கா அங்கே உள்ளே கிடக்கிறா, அதுக்கு காரணம் இந்த துர்கா, அதுக்காக தான் இவளுக்கு 2 கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க சித்தி, ஏற்கனவே அவள் அழுதுகிட்டு இருக்கிறா, நவீனா காணலன்னு, நீங்கள் வேற இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும், அவள் தான் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்கிறான்னா நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, அங்கே உள்ளே இருக்கிறது என்னுடைய அக்காவாக்கும், உங்களுக்கு தான் அம்மாங்கிற பாசம் இல்லாமல் போச்சுது, ஆனால் எனக்கு எங்கள் அக்காங்கிற பாசம் எனக்கு இருக்க தான் செய்யுது, நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கலாமா, அவ கண்ணத்திலே 2 போட்டுட்டு அவளை கேஸை வாபஸ் வாங்க சொல்லியிருக்க வேண்டாமா, ஆனா அக்கா தங்கச்சி எல்லாரும் கூடி இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எங்க அக்கா என்னன்னா அங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சந்திரா வந்தது வராதுமா, அம்மா பொண்ணுக்குள்ள சண்டை இழுத்து விட்டுட்டு இருக்கிறியா, நீ ஏதோ உங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக வந்த மாதிரி தெரியலையே, உண்மையை சொல்ல போனா இங்க அவங்க 2 பேருக்குள்ள சண்டையும் கூடுதலாக ஆக்குறதுக்காகலாம் வந்திருக்குற அப்படிங்கவும் இங்க பாருங்க, நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கல, துர்கா ஒழுங்கு மரியாதையா அக்கா மேல கேஸ் கொடுத்துருக்கிறேன், அதை போய் வாபஸ் வாங்க அப்படிங்கவோ ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்கு தெரியும், நீ ஒன்று இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கவும், ஆமாம் மாமா நீங்களும் அங்கே இருந்துட்டு இருக்கிறீங்க, அங்கே அக்கா தனியாக அங்கே இருக்கிறால, கொஞ்சமாவது யாராவது நினச்சி பார்த்தீங்களா அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீங்களாவது துர்காவுக்கு 2 வெளுத்து வாங்குறதுக்கு இல்லாமல் நீங்களும் அவளுக்காக ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அங்கே எங்கள் அக்கா தனியாக இருக்கால, அவளுக்கு ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்றதுக்காக யாராவது போனீங்களா என்ன அப்படின்னு சந்திரகலா கேட்கவும், இங்கே பாரு எங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியும், நீ ஒன்றும் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு ராஜராஜன் சொல்லும் போது, ஆமா எல்லாரும் கூடி கும்மாளம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அங்க என்னன்னா எங்க அக்கா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, அவ அந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஆள், அவளை போய் இந்த மாதிரிலாம் அவ பண்ணிட்டால, உண்மையை சொல்ல போனாக்கி அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை பட்டு திட்டவும் உடனே துர்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிருங்க, அம்மாவால தான் என் புருஷனுக்கு இந்த நிலைமை, நான் என் புருஷனை பார்க்காம நான் ஒன்றும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவே முடியாது, உங்களால் என்ன பட முடியுமோ பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும், பாத்தியா எப்படிலாம் அவள் பேசிட்டு இருக்கான்னு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா போகவும் அடுத்தது ரேவதி வர சொல்லிட்டு இருக்கிறாங்க, சித்தி எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படிங்கவும் இப்போ பாட்டி சொல்றாங்க, இவ பிரச்சனையை கூடுதலாக்குறதுக்காக இந்த மாதிரி அவள் பேசிட்டு வரா, அவள் என்ன அக்காளுக்காக சப்போர்ட் பண்ணியா பேசிட்டு போறா, அம்மா பொண்ணுக்கு இடையில சண்டையை கூடுதலாக்குறதுக்காக இந்த மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ துர்கா அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ ரேவதி சொல்றாங்க, அங்க பாரு எப்படியும் கார்த்தி நவீனை அழைச்சிட்டு வந்துருவாரு, நீ அழுதுகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் அங்க பார்த்தோம்னா கார்த்தி சேகரோட வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப அங்க வந்ததுமே அவங்க கேட்குறாங்க, இது சேகர் வீடு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ஒரு அம்மாவும் ஆமா சேகர் வீடு தான் அப்படிங்கிறாங்க. அவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் நேற்று நைட்ல இருந்து ஆளே காணல, வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே மயில்வாகன் அதிர்ச்சி அடைகிறாங்க.
என்ன கார்த்தி, கடைசியில் சேகரோட வீட்டுக்கு வந்தோம்னா சேகர் வந்து வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அதுதானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு வந்து கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சிவனாண்டிகிட்ட சொல்கிறாங்க, அந்த சேகர் அழிச்சிட்டு போய் நவீன் இருக்கிற இடத்துல பேசாமல் மாற்றிருங்க, அப்படி இல்லைன்னா எப்படியாவது வந்து சேகரையாவது வந்து அவங்க கதையை முடிச்சிருங்க, ஆனால் ஆக மொத்தத்தில் கார்த்திகையில் யாருமே சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபோன் நம்பரை பிளாக் பண்ண சொல்லிடணும் அப்படிங்கவும் இப்படி வந்து சில திட்டங்கள்லாம் வந்து சந்திரகலா சிவனாண்டிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே சிவனாண்டியும் சரி சந்திரா, நீ சொல்ற மாதிரிலாம் எல்லாம் செஞ்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா கார்த்தி வந்து நவீனுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப நவீனோட ஃபோன் வந்து போகவே மாட்டுக்குது. என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப மயில் வாகனம் கேட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு கார்த்தி அப்படின்னு சொல்லும் போது இல்ல நவீன் வந்து சேகரோட போன்ல பண்ணனாம்ல, இப்ப என்னன்னா போட்டாய்க்கு போக மாட்டுக்குது அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து நவீனை தான் காட்டுறாங்க. நவீன் வந்து ரொம்பவே சிரமப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது என்ன யாராவது வந்து காப்பாத்திர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உங்க ஃபோன் வந்து திரும்பவும் கார்த்திக்கு பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க. ஆனால் வந்து ஃபோன் போகவே மாட்டேங்குது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, ஃபோனில் சார்ஜ் இருக்க தானே செய்யுது, ஆனால் வந்து ஃபோன் பேசினாக்கி போக மாட்டேங்குது, என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருந்தது வந்து இந்த ஃபோன் தானே, இதை வச்சு தானே நம்ம வந்து எப்படியாவது கார்த்திக்கிட்ட நம்ம வந்து உதவி கேட்டுட்டு இருந்தோம். இப்போ இந்த ஃபோனும் வந்து ஆஃப் ஆகி போச்சது போலுக்கு, என்ன நடந்ததுன்னு தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்மளை யார் எப்படி காப்பாற்ற போகிறாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க நவீன் வந்து ஒரு கோயில்னு சொன்னாங்க, அந்த கோயிலுக்கு வந்துருந்தாங்க. இந்த கோயிலோட சவுண்டு தானே மணி சவுண்டு தானே நவீன் கேட்டதா சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஆக மொத்தத்தில் எங்க பக்கத்துல தான் எங்கேயோ நவீனை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில் வாகனம் வந்து கார்த்தி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி என்னாச்சு அப்படிங்கும்போது இல்ல நவீன் வந்து பக்கத்துல கோயில் இருக்குன்னு சொன்னாம்ல, அவன் சொன்ன அடையாளத்தை பார்த்தோம்னா இந்த கோயில் தான், அப்போ எங்க பக்கத்துல தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஏதோ ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னா அந்த கம்பெனி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கவும் அப்போ வந்து கம்பெனியும் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் நவீன் சொன்ன அடையாளம் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் ஏதோ வந்து அவனை நவீனை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்தி வந்து வந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து நேற்றுக்கு வந்து மம்பிட்டு வாங்கிட்டு போனாங்களா அந்த ஆளில் தான் காட்டுதாங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, இங்கே யாராவது வந்து ஏதாவது தோன்றுனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவரு சொல்றாங்க, ஆமா நேற்றுக்கு என்கிட்ட தான் மம்பட்டி வாங்கிட்டு போனாங்க, ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் பிரச்சனை தான், இந்த மாதிரிக்கு ஒரு ஆளை உயிரோடு இந்த மாதிரிக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கவும் இதை கிட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஒரு முகமே மாறுதை பார்த்துட்டு அப்போ கார்த்தி மயில் வாகனமும் கேட்குறாங்க, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லைங்க இதை வாங்குறதுக்காக 1 மணி நேரத்துக்கு 5000 ரூபாய் எனக்கு பணம் கொடுத்தாங்க, நானும் பணத்தை ஆசைப்பட்டு நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன், ஆனால் இந்த மாதிரிக்கு ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க, அதுக்காக தான் எனக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கவும் இதை கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி அது எந்த இடம்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் காட்டுறீங்களா அப்படிங்கவும் நான் பக்கத்தில் போகலை, ஆனால் அவங்க பக்கத்தில் தான் எங்கேயோ வந்து தோண்டுனாங்க, சரி வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா கார்த்தியும் மயில் வாகனத்தையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகும்போது அங்கே வந்து மண்ணை வந்து தோண்டின தடம்லாம் கிடக்குது. இதை பார்த்ததுமே இந்த இடமா தான் இருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே கார்த்தியும் மயில் வாகனமும் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த மண்ணெல்லாம் வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எடுத்து அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, ஆனால் உள்ள நவீனை காணலை. ஆனால் காணாத போதே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ நவீனை காணலையே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன கார்த்தி நம்ம இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சும் நவீன காணலையே இப்ப என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும் எல்லாமே இந்த சந்திரகலாவோட திட்டமா தான் இருக்கும். சந்திரகலா வந்து நவீன அவ எங்கேயோ வேற இடத்துல கொண்டு போயிட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது கார்த்தி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.